பிரிட்டிஷ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் முதல் பெண் தலைவர் மார்கரெட் தாட்சர். 1975 பிப்ரவரி 11 அன்று மார்கரெட் தாட்சர் பிரிட்டனின் முக்கிய அரசியல் கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் அந்த கட்சியை வழிநடத்திய முதல் பெண் என்ற வரலாற்று சாதனையை அவர் பெற்றார். அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் அரசியல் ஆண்கள் ஆதிக்கம் கொண்டதாக இருந்தது. இந்நிலையில் தாட்சரின் தலைமை பொறுப்பு பெண்கள் அரசியலில் முன்னேற முடியும் என்பதற்கான வலுவான சின்னமாக அமைந்தது. அவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போது பிரிட்டன் பொருளாதார சிக்கல்கள், வேலைவாய்ப்பு குறைவு மற்றும் தொழிற்சங்க பிரச்சினைகள் போன்ற பல சவால்களை எதிர்கொண்டிருந்தது. இவற்றை மாற்றியமைக்க தாட்சர் உறுதியான அணுகுமுறையுடன் முனைந்தார். தாட்சரின் அரசியல் சிந்தனை தனியார் துறை வளர்ச்சி, அரசு தலையீட்டை குறைத்தல் மற்றும் கடுமையான ஒழுக்க கட்டுப்பாடு ஆகியவற்றை மையமாக கொண்டது. இந்த கொள்கைகள் பின்னர் தாட்சரிசம் என்று அழைக்கப்பட்டன. கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவராக அவர் செயல்பட்ட விதம் கட்சியில் புதிய உற்சாகத்தையும் தெளிவான திசையையும் உருவாக்கியது. பலரும் அவரது உறுதியான பேச்சு மற்றும் தைரியமான முடிவுகளை கவனிக்க தொடங்கினர். 1975 பெற்ற இந்த தலைமை பதவி தாட்சரின் அரசியல் வாழ்க்கையில் முக்கிய திருப்பமாக அமைந்தது. இதுவே அவரை நாட்டின் உயர்ந்த பதவிக்கு தயாராக்கிய அடித்தளமாக இருந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1979 பொதுத் தேர்தலில் கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி பெற்றது. இதன் விளைவாக மார்கரெட் தாட்சர் பிரிட்டனின் முதல் பெண் பிரதமரானார். ஆகவே 11 பிப்ரவரி 1975 என்பது மார்கரெட் தாட்சரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டுமல்ல, பிரிட்டிஷ் அரசியல் வரலாற்றிலும் பெண்கள் தலைமையின் முக்கிய மைல்கல்லாக என்றும் நினைவு கூறப்படும் நாளாகும்.